சரிங்க. இந்த சொசைட்டில பாத்தீங்க நார்மலா பாக்குறீங்கன்னா there are 4 types of people. ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன் எப்பவுமே எந்த ஒரு எமர்ஜென்சிக்குமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் 6%. ஆனால் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 14%. வெல்கம் டு சதீஷ் பிக் சேனல். ஒரு ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கும் ஒரு ஆர்டினரி பர்சனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிப்பேர்ட்னஸ். ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன் எப்பவுமே எந்த ஒரு எமர்ஜென்சிக்குமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எமர்ஜென்சியா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் எமர்ஜென்சியா இருக்கலாம். எதுக்குமே அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சு ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. அவங்க பாக்கெட்ல இருந்து மட்டும் அவங்க காசை செலவே செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்றது எப்ப வேணா வரலாம். ஹெல்த் எமர்ஜென்சி வரலாம், ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க. பிசினஸ்ல பாத்தீங்கன்னாக்கா லயபிலிட்டி இன்சூரன்ஸ், ஏதோ ஒரு விஷயம் தப்பா போகுது அப்படின்னா லயபிலிட்டி இன்சூரன்ஸ். ஈவன் பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட கூட்ஸ், ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, இல்ல ஒரு தெஃப்ட் நடக்குது, எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவங்க இன்சூர் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ தட் அவங்களோட பேக்கெட்ல இருந்து எந்த காசையுமே செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு ஆர்டினரி பர்சன் எடுத்துங்க, they are just one step away. ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்துடுச்சுனாக்கா வச்சுங்களேன், அவங்களோட ஹார்ட் அண்ட் மணியில சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையுமே செலவு பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க ரியல் லைஃப்ல புரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணி பாருங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் வாக்இன் பண்ணிட்டு ஐசியூ ரூம் எங்க இருக்குன்னு பார்த்து சும்மா போய் பக்கத்துல நில்லுங்க. என்ன ஆகும் அப்படின்னாக்கா, யாரோ ஒருத்தரோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அட்மிட் ஆயிருப்பாங்க. வெளியே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி ஆயிடுச்சு, என்னோட ஒரு முக்கியமான ஒரு பர்சனுக்கு, ஃபேமிலி மெம்பருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். செகண்ட், இந்த எக்ஸ்பென்சஸ் நான் இப்ப எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு ஒரு பெரிய ஒரு பர்டன் அவங்களுக்கு. ஒண்ணு அந்த ஒரு வருத்தம், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இப்படி ஆயிடுச்சு, ஒரு டிசீஸ் வந்துருக்கு, அதை எப்படி சரி கட்ட போறேன், என்கிட்ட எங்க காசு இருக்கு, யார்கிட்ட போய் நான் கடனை வாங்க போறேன். இது ஒரு பெரிய ஒரு எமோஷனல் பேர்டனுங்க, அது ஃபைனான்சியல் பேர்டன் அது. ஸோ இந்த வீடியோல வந்து இது எப்படி நீங்க சமாளிக்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் 6%. ஆனால் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 14%. ஸோ இந்த ஒரு 4 விஷயத்த கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட், கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. எவ்வளோ கிளைம்ஸ் வருது அந்த கம்பெனிக்கு, எத்தனை கிளைம்ஸ் அவங்க செட்டில் பண்றாங்க, அந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் பார்க்கணும். செகண்ட், ப்ரீமியம். எந்த அளவுக்கு அது காம்படேட்டிவான ஒரு ப்ரீமியமா இருக்கு, நீங்க எவ்வளவு லோ ப்ரீமியம் பே பண்றீங்க. மூணாவது பாத்தீங்கன்னாக்கா நோ கிளைம் போனஸ். இப்ப நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா நோ கிளைம் போனஸ் மல்டிப்ளேயர்ல நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அந்த பேஸ் கவரேஜே என்ன ஆகும்னா உங்களுக்கு வரப்போற காலங்கள்ல நல்ல ஒரு பெரிய மல்டிப்ளிகேஷன் கொடுக்கும். இது ஒரு பெரிய பெனிஃபிட். நாலாவது, கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் டைஅப்ஸ். ஸோ எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க உங்க பணத்தை வந்து முன்பணமா கொடுக்காம கேஷ்லெஸ்ஸா அவைல் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்க வாங்கும்போது கண்டிப்பா செக் பண்ணணும். ஒரு நார்மல் கஸ்டமருக்கு இது எல்லாத்தையும் செக் பண்ண தெரியணும். அப்படி தெரியலனாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, we will help you. உங்களுக்கு எது பெஸ்ட் சூட்டபிள் பிளான், எது லோ ப்ரீமியமா, ஹை செட்டில்மெண்ட் ரேஷியோ, கேஷ்லெஸ் டைப், எல்லாத்தையும் நாங்க பார்த்து உங்களுக்கு ஒரு 3 இல்ல 4 கோட் கொடுக்குறோம். அதுல நீங்க என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஃப்ரீ தான், நீங்க எதுக்குமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க. இந்த சொசைட்டில பாத்தீங்க நார்மலா பாக்குறீங்கன்னா there are 4 types of people. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள், இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரியான ஒரு மக்கள். அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா கன்ஸ்ட்ரக்டிவா ப்ரொடக்டிவா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ they are always prepared for any kind of emergency. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், இதெல்லாம் பர்ஃபெக்டா எடுத்து வச்சிருப்பாங்க. செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னாக்கா they are the people learn from others mistake. மூணாவது டைப் ஆஃப் பர்சன் பாத்தீங்கன்னாக்கா they learn from their own mistakes. ஸோ அந்த ஒரு காஸ்ட் அது வரைக்கும் பே பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஃப்ரெண்டு, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, முதல்ல 2022ல அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு டெங்கு ஃபீவர் வருது. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி ஹி ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 45,000 ஸ்பெண்ட் பண்ணாரு. அண்ட் தென் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் சொல்றேன், டே எப்பவுமே வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்கெல்லாம் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷமே வந்து அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. குழந்தைய வந்து ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒரு ஆட்டோக்காரன் வந்து இடிச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதே அப்போல திரும்ப போய் அட்மிட் பண்றாங்க. இந்த வாட்டி என்ன ஆச்சுனாக்கா 1.5 lakh rupees ஆகுது செலவு. அண்ட் தென் நவ் he got realized and he took a insurance plan. ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 45,000, அப்புறம் ஒரு 1.5 lakh வேஸ்ட் ஆஃப் மணி. என்ன ஆச்சு, பேக்கெட்ல இருக்கிற மொத்த சேவிங்ஸும் போயிடுச்சு. ஸோ பீப்புள் லேர்ன் ஃப்ரம் தேர் ஓன் மிஸ்டேக்ஸ். தேர்ட் செட் ஆஃப் பீப்புள். ஃபோர்த் பாத்தீங்கன்னாக்கா
they will never ever going to learn from their own mistakes. அப்படியே அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் லைக் அ ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் ஃபைனான்சியல் வெல்த். ஸோ எப்படி வந்து ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புர்ஜ் கலீஃபா பில்டிங் பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளவு பெரிய ஒரு ஹைட்டான மேட் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன். பட் அது அவ்வளோ ஒரு டைம் டெஸ்டடா இருக்கு அப்படின்னாக்கா ஃபவுண்டேஷன். அந்த அளவுக்கு ஸ்டீல், அந்த அளவுக்கு சிமெண்ட், அந்த அளவுக்கு டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன். ஸோ அதே மாதிரி டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் யுவர் வெல்த். ஸோ இது வரைக்கும் நீங்க எடுக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. ஆல்ரெடி எனக்கு கார்பரேட் கொடுத்துருக்கு, எனக்கு ஒரு 3 lakhs இருக்கு. 3 lakhs இஸ் இன்அடிக்குவேட். ப்ளீஸ் ஒரு 5 lakhs ஆவது வச்சுக்கோங்க நீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி ஏதாவது வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. we will be happy to assist you, help you on your requirement. ஸோ உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், எனிதிங் ரிகார்டிங் ஃபைனான்சியல்ஸ் ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னாலும் இந்த நம்பர் கால் பண்ணுங்க. ஏதாவது புது விஷயம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஸோ ஸ்டே டியூன்ட், see you, bye bye.